ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் நடராஜருடைய 5 சபைகள் பற்றி சொல்லியிருந்தேன். அது சிதம்பரத்தில் கனக சபை, மதுரையில் வெள்ளி அம்பலம், திருவாலங்காடில் ரத்ன சபை, திருநெல்வேலியில் தாமிர சபை, குற்றாலத்தில் சித்திர சபை. இந்த 5 சபையிலையும் நம்ம நடராஜர் நடனம் ஆடினார். என்னென்ன நடனம் ஆடினார் அப்படிங்கிறத நேற்று உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன். இன்றைக்கி கடவுளுடைய இசைக்கருவிகளுடைய பெயர்களையும் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். சரஸ்வதியோடைய வீணையோட பேர் கச்சபி. சரஸ்வதியின் வீணை பெயர் கச்சபி. மகாவிஷ்ணுவோடைய சங்கின் பெயர் பாஞ்சசன்யம். மகாவிஷ்ணுவோட சங்கோட பெயர் என்னென்ன? பாஞ்சசன்யம். கிருஷ்ணரோட புல்லாங்குழல் பேர் பன்சூரி. கிருஷ்ணருடைய புல்லாங்குழலோட பேர் பன்சூரி. நாரதரோட வீணையின் பெயர் மகதி. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? நாரதரோட வீணையின் பெயர் மகதி. தும்புருவோடைய வீணையின் பெயர் கலாவதி. தும்புருவோட வீணையின் பெயர் கலாவதி. திருப்பி ஒரு தடவை சொல்லட்டுமா? கடவுளும் அவர்களுடைய இசைக்கருவிகளின் பெயர்களும். சரஸ்வதியுடைய வீணையோட பெயர் கச்சபி. சரஸ்வதி வைத்திருக்கிற வீணையோட பெயர் கச்சபி. மகாவிஷ்ணுடைய சங்கின் பெயர் பாஞ்சசன்யம். மகாவிஷ்ணு ஊதுறாருல, போரும்போது கூட ஊறுவாரே, அந்த சங்கோட பெயர் பாஞ்சசன்யம். கிருஷ்ணரோட அழகாக புல்லாங்குழல் வச்சுட்டு போதும் ஊதுவாரே, அந்த புல்லாங்குழலுடைய பெயர் மன்சூரி, பன்சூரி. அந்த புல்லாங்குழல் பேர் என்ன? பன்சூரி. நாரதர் எப்போதும் அவருடைய ஒரு வீணையை வச்சுட்டு தானே பாடிட்டு போகிறார். நாராயண நாராயணன்ட்டு எப்போ பாரு பாட்டு பாடிட்டு போகிறார்ல, அந்த வீணையோடைய பெயர் மகதி. அந்த வீணையோட பெயர் என்ன? மகதி. தும்புரு உடைய வீணையின் பெயர் கலாவதி. தும்புருவோட வீணையின் பெயர் கலாவதி. என்ன, கடவுளுடைய இசைக்கருவின் பெயர்களை இப்போ தெரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.